ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்போ போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் டைம் போல் காளான் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு. ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தது சன்னுக்கு. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கொஞ்சோண்டு பாத்திரம் கழுவாமல் இருந்துச்சு. சரி கழுவிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு கழுவி முடிச்சுட்டு வந்தோடனே காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரூ காஃபி தான் எடுத்திருக்கேன். எனக்கு ப்ரூ ரொம்ப பிடிக்கும். இருக்கிறதுலே வந்து மேபி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லையா என்னன்னு தெரில, ப்ரூ வந்து பிடிக்கும். ஸோ வந்து எனக்கு வந்து காஃபி வந்து ரொம்ப திக்காக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்காவது திக்காக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து பிடிக்கும். தென் வந்து சுகர் வந்து ஒயிட் சுகர் சாப்பிட்றதில்ல, அதுக்கு பதிலாக வந்து இந்த சுகர் நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அந்த சுகர் வந்து எடுத்துக்குவேன் நான். ஸோ அது வந்து எனக்கும் சன்னுக்கும் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். பால் வந்து ஆற்றிட்டு இருந்தேன். எப்பயுமே வந்து எனக்கு குடிக்கிறப்போ வந்து சூடாக இருந்தால் தான் வந்து குடித்த மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். எவ்வளோ சூடாக இருந்தாலுமே வந்து அது வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் வந்து நான் எப்பயுமே வந்து ரொம்ப சூடாக வச்சுருப்பேன். 2 டம்ளர் யூஸ் பண்ணுவேன். கப் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, முன்னாடி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் வந்து என்ன சொல்கிறது, கப் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரில. டம்ளர் வந்து ஈஸியாக ஆற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்தோடனே துணியெல்லாம் வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே போட்டுட்ருந்தேன். ஸோ ஊர்லேருந்து வந்தப்போ பேக்கில் இருந்ததெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு செடியை பார்த்தேன், தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் மைசூர்லேருந்து வந்தப்போமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம 2-3 நாள் ஆச்சுல, அதனால் வந்து தண்ணி வந்து அதுக்கப்புறம் பார்த்து தான் ஊற்ற ஆரம்பித்தேன். பட் வந்து இது நல்லா ஓரளவுக்கு க்ரோத்தாக தான் இருக்குது, அதனால் வந்து கவலை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கு தான் செய்ய போகிறேன். தோசைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் வந்து உளுந்தம்பருப்பு, அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து இது இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் வரமிளகா சீரகம் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடை தோசைக்கு அது பண்ணுறதுக்காக ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாவு ஆட்டுறதுக்கும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன், இட்லி மாவு ஆட்டுறதுக்கு. ஸோ நார்மல் இட்லி இது தான் பண்ணுறதுக்கு மாவு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா நல்லா மேகமூட்டமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நினச்சேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்ப்போம், எதுக்கும் பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சமையல் பண்ணுறப்ப தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மத்தியானத்துக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 2 பேர்த்தையும் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ரசமும் பருப்பு தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து ரசம் வந்து நார்மலாக வந்து எனக்கு எப்போல்லாம் வந்து தோணுதோ, அதாவது கொஞ்சம் இது வந்து கிளைமேட் வேறு பார்த்திங்கன்னா மழை காலமாக சன்னுக்கும் லைட்டாக கோல்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதாவது லைட்டாக சளி இருந்த மாதிரி இருந்தது. ஹஸ்பண்டும் சொன்னாங்க இந்த மாதிரி லைட்டாக சளி வந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் வந்து சரி ரசம் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன். ரெசிபி சொல்கிறேன். மிக்ஸி ஜாரில் வந்து ஜீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு 5 பல் வந்து பூண்டு, கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் போட்டு வந்து இது கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி, தக்காளி, இது 2ஐயும் நல்லா கரைச்சி தண்ணியில் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கொரகொரன்னு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியும் தக்காளி தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு வந்து சாம்பார் பொடி, அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி மழை டைம்லையோ இல்லை வீட்டில் காய்ச்சலோ இல்லை ரொம்ப சளி பிடிச்சோம் அப்போ வந்து நான் எப்பயுமே வந்து ரசம் தான் வைப்பேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள் கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல,
நல்ல க்ளவுடியாக இருந்துச்சு. பார்க்கவே வந்து ஜில்லுன்னு இருந்தது கிளைமேட் வெளியில். பார்க்கவே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததா, சரி பார்ப்போம் கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருந்தேன். ஆனால் வீட்டில் போய் உள்ளே போய் சமையல் வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்குது. பாதி முடிச்சிட்டேன். அதனால் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து வெளியில் பார்த்துட்ருந்தேன். நல்லா இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு வந்து எனக்கு இந்த கிளைமேட் பிடிக்கும். பட் வந்து டெய்லியும் வந்து இந்த கிளைமேட் இருந்துச்சுன்னா கஷ்டம்தான். ஏன்னா கேரளாலலாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த கிளைமேட்லாம் பார்க்குறப்போ எனக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகுமாங்கிறது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவ் வந்து போட்டு பக்கோடாவாட்ட பண்ண போகிறேன். ரொம்ப ட்ரை பக்கோடாவாக இல்லாமல் ஓரளவுக்கு பார்க்க வந்து பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியும் கூட. பொரியல் சாப்பிடாதவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எனக்கு என் சன்னும் நல்லா சாப்பிட்டாரு. நல்லா இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவ் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக சீவிக்கோங்க. ரொம்ப ஸ்லைஸாக தீவிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்லைஸில் வர மாதிரி சீவி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து தண்ணி கண்டென்ட் வந்து நிறையா இருக்கிற காயின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் வந்து ஹெல்த்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பஜ்ஜி மாவு நம்மளுக்கு கிடைக்கும்ல ஷாப்பில். ஸோ அந்த பஜ்ஜி மாவு பவுட்ரு போட்டுக்கோங்க. அதுலேயே வந்து தேவையான அளவுக்கு உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து போட தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு, அதிலே கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால வந்து நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விடாக ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது மாவு. ஓரளவுக்காவது வந்து கன்சிஸ்டன்சி வரணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பண்ணிடணும். ஸோ ஓரளவுக்கு இது எடுத்து போடுற அளவுக்கு ஈஸியாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாயிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ இந்த மாதிரி எடுத்து போடுற அளவுக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெயை வந்து ஓரளவுக்கு ஹீட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக தேவையில்லை. ரொம்பவும் சன்னமாக வச்சிட்டிங்கன்னா ஒழுங்காக வேகாமல் ஒரு மாதிரி எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அதனால் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேட்ச் போட்டு எடுங்க. இதில் வந்து மொத்தமாக போட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு இதாக வந்து கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 பீஸ் இல்லை ஒரு அந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ரச சாதத்துக்கும் இது காம்பினேஷன் வந்து செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு எதுலேயும் கூட ட்ரை பண்ணலாம். பொடலங்காயில் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். பொடலங்காயிலையும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். பொடலங்காய் இது வந்து அதுவும் ஹெல்த்தி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். பாய், டேக் கேர். Thanks for watching my video, friends. Like, comment, share and subscribe my videos. Bye.